சைலன்சர் பொருத்தப்பட்ட ரிவால்வர் நிசப்தமாய் ஒரு தோட்டாவை அனுப்ப அது புண்ணிய கோடியின் இடது மார்புக்குப் போயிற்று. இடது மார்பில் தோட்டா பாய்ந்து புண்ணிய கோடி இரத்தமாய் ஸ்தம்பித்து கொண்டிருக்கும் போதே வலது மார்பில் ஒரு தோட்டா நுழைந்தது. உடம்பு பிடிப்பு இல்லாமல் மடங்கிக் கொண்டிருக்கும் போதே வயிற்றிலும் ஒரு தோட்டா இடம் பிடித்தது. கைகளையும் கால்களையும் அகல விரித்து கொண்டு இரத்தம் கொட்டிக்கொண்டே மல்லாந்தார் புண்ணிய கோடி. காயத்ரி பரபரவென்று செயல்பட்டாள். துப்பாக்கி ஊதுவத்தி பாக்கெட்டுகள் நிரம்பிய பைக்குள் போட்டாள். இனி கிளம்ப வேண்டியதுதான். வந்த காரியம் முடிந்தது. காயத்ரி நினைத்த வினாடி வாசலில் காலிங் பெல் கதறியது. தொடர்கதை 3. வாசலில் எழுந்த அழைப்பு மணிச்சத்தம் கேட்டு ஸ்தம்பித்த காயத்ரி சில வினாடிகளுக்கு பின் உணர்வு வந்தவளாய் 2 ஊதுவத்தி பைகளையும் தூக்கி கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி ஓடினாள். மூளைக்குள் சிவப்பு விளக்கு எரிந்தது. பின்பக்க கதவு பூட்டி இருக்குமோ? இல்லை, வெறுமனே திறந்து இருக்குமோ? பூட்டியிருந்தால் தப்பிக்க முடியாது, மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். மூச்சிறைப்போடு காயத்ரி அரை நிமிஷ நேரம் ஓடி வீட்டின் பின்பக்கம் வந்தாள். குட்டை ரக தென்னை மரங்களும் வாழை மரங்களும் நெருக்கமாய் மண்டி கிடக்க கிடைத்த இடைவெளிகளில் பூந்து ஓடி கதவுக்கு பின் வந்தாள். பழங்காலத்து கதவு பூட்டப்படாமல் பெரிய நாதங்கியால் தாளிடப்பட்டிருந்தது. காயத்ரி 2 ஊதுவத்தி பைகளையும் வைத்துவிட்டு கதவின் நாதங்கியை பிடித்து பார்த்தாள். வெயிலுக்கும் மழைக்கும் இறுகி துருப்பிடித்து போயிருந்த நாதங்கி கலபமாய் விலக மறுத்தது. மூக்கை பிடித்து இழுத்து பார்த்தாள். மூச்சு முட்டியது. 2 தடவை முயன்றும் முடியாமல் போகவே சுற்றும் முற்றும் பார்த்து பார்வைக்கு கிடைத்த பெரிய கல் ஒன்றை எடுத்து வந்து நாதங்கியை ஒரு தட்டு தட்டினாள். உடனே அது கழன்று கொண்டது. கதவை 2 கைகளாலும் பிடித்து இழுக்க கிரீச் சென்ற பெரிய சத்தத்துடன் திறந்து கொண்டது. பின்பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத சந்து ஒன்று தெரிய காயத்ரி 2 ஊதுவத்தி பைகளையும் தூக்கி கொண்டு வியர்த்து வழிய ஓடி பிரதான சாலைக்கு வந்து மக்கள் நடமாட்டத்தோடு கலந்து இயல்பாய் நடந்தாள். 2 நிமிஷ நடையில் பஸ் ஸ்டாப் ஒன்று வர காலியாய் நின்றிருந்த பஸ்ஸுக்குள் ஏறிக்கொண்டாள். இதய துடிப்பு இப்போது நார்மலுக்கு வந்திருக்க வியர்வை சுரப்பிகள் தன் வேலையை நிறுத்தி இருந்தன. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் கேட்டாள், இந்த பஸ்ஸு எங்கே போகுது? அடையார். ஆயாசமாய் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். இந்நேரம் புண்ணிய கோடியின் கதை முடிஞ்சு போயிருக்கும். வருமான வரித்துறை அதிகாரி வர்ணாபரன் தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த அதிகாரிகளை பார்த்தார். என்ன, 4-5 தடவை காலிங் பெல் கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. நாம் ரெய்டு வர்ற விஷயம் எப்படியும் புண்ணிய கோடிக்கு தெரிந்திருக்கும் சார். தஸ்தாவேஜுகள் மறைச்சி வைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கலாம். ராகவன் சார், அந்த வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே பாருங்க. வருமான வரித்துறையைச் சேர்ந்த ராகவன் வீட்டின் பக்கவாட்டு பகுதிக்கு போய் ஜன்னலுக்கு மேற்புறத்தில் இருந்த சன்ஷேடில் ஏறி வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே குனிந்து பார்த்தார். உள்ளே அரையிருட்டு பரவி கிடக்க பார்வைக்கு எதுவும் தட்டுப்பட மறுத்தது. என்ன ராகவன், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை போல் இருக்கு சார். அது எப்படி இல்லாமல் போவாங்க? உள்ளே லாக் பண்ணியிருக்காங்களே. வீட்டுக்கு பின்பக்கமாய் போய் பார்க்கட்டுமா சார்? போய் பாருங்க. ராகவன் கீழே குதித்து வீட்டின் பின்பக்கம் நோக்கி போனார். குட்டை தென்னை மரங்களும் வாழை மரங்களும் வழி மறக்க உள்ளே நுழைந்தார். திறந்த வீடு பார்வைக்கு கிடைத்தது. தயக்கமாய் பிரவேசித்தார். சமையல் கட்டு வந்தது. தொடர்ந்து 2 அறைகள். பின் ஹாலின் ஓரத்தில் புண்ணிய கோடி இரத்தமாய் நிலைத்த விழிகளோடு. அடையார் டெர்மினலில் இறங்கிக் கொண்டாள் காயத்ரி. மத்தியான வெயிலில் மண்டை அடுப்பில் வைத்த வானலியை போல் தகித்தது. ஒரு குளிர்பான கடையில் 5 ரூபாய் பெப்சி வாங்கி தொண்டைக்கு வார்த்து கொண்ட பின் டெர்மினலுக்கு வெளியே இருந்த எஸ்டிடி பூத்தை நோக்கி போனாள். சரியாய் சாத்தப்படாத கண்ணாடி பூத்துக்குள்ளிலிருந்து டெலிஃபோனே தெரித்து போகும் தினுசில் கத்தி கொண்டிருந்தான் அந்த நபர். பின்லேடனை கூட பிடிச்சிடலாம் போல இருக்கு. 500 ரூபா கடன் வாங்கிட்டு போன மாணிக்கத்தை பிடிக்க முடியாது போல இருக்கு. 10 நாளாக தேடுறேன், கண்ணுக்கு சிக்கவே இல்லையே. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். கையில் மாட்டினான்னா
அவன் முதுகில் ஒரு வில்லுப்பாட்டு கச்சேரியே நடத்தலாம்னு இருக்கேன். காயத்ரி பொறுமையாய் காத்திருந்து அந்த நபர் பேசிவிட்டு வெளியே வந்ததும் பூத்துக்குள் போனாள். கதவை நன்றாய் சாய்த்து கொண்டு ரிசீவரை எடுத்து கொண்டு டயலில் எண்களை தட்டினாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் குரல் கொடுத்தாள். அஸ்கி வாய்ஸ். நான் காயத்ரி. சொல்லு. ஒரு ஆண் குரல். புண்ணியகுடி காலமானார். சந்தோஷம். எனக்கு முழுமையான சந்தோஷம் இல்லை. ஏன்? ஒரு பிரச்சனை. சொல்லு. புண்ணிய கோடியோட கதை முடியும் போது வாசலிலிருந்து காலிங் பெல் சத்தம் கேட்டது. வந்தது யார்? தெரியல. நான் வீட்டோட பின்பக்க கதவை திறந்துட்டு ஓடி வந்துட்டேன். உன்னை யாரும் பார்க்கலையே? பார்க்கலை. பின்ன அதில் என்ன பிரச்சனை? யாராவது பார்த்து இருப்பாங்களோ என்கிற பயம்தான். தேவையில்லாத பயம். இப்போ நீ எங்கே இருந்து பேசிகிட்டு இருக்க? அடையார் பஸ் டெர்மினல். சரி, மேற்கொண்டு டெலிஃபோனில் எந்த கான்வர்சேஷனும் வேண்டாம். அப்புறமா மீட் பண்ணி பேசலாம். போய் தலைக்கு குளிச்சுட்டு பிரியாணியும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட காயத்ரியும் ரிசீவரை வைத்துவிட்டு பூத்தை விட்டு வெளியே வந்து டேபிள் போட்டு உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் 2 ரூபாய் நாணயத்தை கொடுத்துவிட்டு நடந்தாள். ரோட்டை கிராஸ் செய்து ஜீப்ரா ரோடுகளில் நடக்க முயன்றபோது அந்த பைக் படபடத்தபடி அவளுக்கு பக்கமாய் வந்து நின்றது. கூடவே குரல் கேட்டது. சென்னை பெரிய சிட்டின்னு சொன்னது யாரு? ரொம்ப சின்ன சிட்டி. இல்லைனா 2வது தடவையாக நாம் சந்திப்போமா? காயத்ரி திரும்பினாள். பைக்கில் சத்யநாராயணன். உதட்டில் பெரிய புன்னகை. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மயிலாப்பூரில் பார்த்தோம். இப்போ அடையார். காயத்ரி இயல்பாய் சிரிக்க முயன்றாள். நெற்றி வியர்த்தாள். சத்தி. புண்ணிய கோடியின் பங்களா முன்புறம் இப்போது போலீஸ் யூனிஃபார்ம்கள் பூத்திருக்க உள்ளே இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் புண்ணிய கோடியின் உடலை புரட்டி பார்த்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரி வர்ணாபரனிடம் திரும்பினார். புண்ணிய கோடியின் உடம்பில் 3 தோட்டாக்கள் பாய்ந்ததற்கான அடையாளம் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்த நேரமும் புண்ணிய கோடி கொலை செய்யப்பட்ட நேரமும் கிட்டத்தட்ட ஒரே நேரம். கொலையாளி அந்த சமயத்தில் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்து இருக்கணும். துப்பாக்கியால் சுட்ட சத்தம் உங்களுக்கு கேட்டதா? இல்லையே. நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி சம்பவம் நடந்து இருக்கலாம். 4-5 தடவை காலிங் பெல் அடித்தும் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காம போகவே என்னோடய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரி ராகவனை வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே பார்க்க சொன்னேன். அப்படி பார்த்ததும் உள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தெரியாமல் போகவே ராகவன் வீட்டு பின்பக்கம் போனார். பின்பக்க கதவு திறந்து இருந்தது. ஸ்டீஃபன் அடுத்த கேள்வியை கேட்பதற்காக வாயை திறந்த வினாடி சப் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் வழுக்கை தலை மனிதர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்தார். சார், இவர் மாசிலாமணி, ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர். பக்கத்து பங்களாவில் குடியிருக்கார். ஸ்டீஃபன் மாசிலாமணியை ஏறிட்டார். புண்ணிய கோடி 3 தோட்டா வாங்கி செத்துருக்கார். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல சார். ஏதாவது அலறல் சத்தம்? ஒரு சத்தமும் கேட்கல சார். நானும் என்னுடைய மனைவியும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். புண்ணிய கோடி மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கார். மற்ற ஃபேமிலி நம்பர்ஸ் எங்கே? தெரியல. புண்ணிய கோடி கொஞ்சம் ரிசர்வ்டு டைப். பக்கத்து வீடுன்னு தான் பேர். என்கிட்டையும் கூட அதிகமாக பேச மாட்டார். வேலைக்காரங்க கூட வீட்டில் இல்லையே. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க யார் 2 மாதத்துக்கு மேல் நிலைக்க மாட்டாங்க. கார் டிரைவரும் அப்படித்தான். சப் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் குறுக்கிட்டார். சார், டாக் ட்ரைனர் விக்டர் வந்துட்டார். டாகை ஸ்மெல் பண்ண விட்டால் கொலையாளி போன ரூட்டு தெரிஞ்சிடும். ப்ரொசீட். விக்டர் வால் வெட்டப்பட்ட அந்த சாக்லேட் நிற டாபர்மென் நாயோடு வந்தார். மண்டியிட்டு உட்கார்ந்த விக்டர் நாயின் காதில் ஏதோ ரகசியம் சொல்வது போல், சார்லி, ஸ்மெல் இட் என்றார். சார்லி உடனே புண்ணிய கோடியின் உடலை முகர்ந்தது. அரை நிமிஷ நேரம் முகர்வுக்கு பின் சார்லி ஹாலை ஒரு சுற்றி கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி ஓடிற்று. டாக் ட்ரைனர் விக்டர் பின்தொடர்ந்தார். பின்பக்கம் சார்லி தென்னை வாழை மரங்களின் அடர்த்திக்குள் ஓடியது. எதையோ போய் கவ்வி எடுத்தது. விக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தது. விக்டர் வாங்கி பார்த்தார். ஊதுவத்தி பாக்கெட். தொடர்கதை 4. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் டாக் ட்ரைனர் அந்த ஊதுவத்தி பாக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்க வாங்கி பார்த்தார். இது எங்கே கிடந்தது? வீட்டுக்கு பின்பக்கம் சார். பாக்கெட் புதுசாக இருக்குது. பாக்கெட் மேல் சுற்றப்பட்ட இருக்கிற கண்ணாடி பேப்பரை கூட இன்னும் கிழிக்கலை. நாய் இப்போ எங்கே இருக்குது?
வீட்டுக்கு பின்பக்கம் தோட்டத்து ஈரமணலில் ஸ்லிப்பர் பதிவுகள் சில தெரியுது. அந்த இடத்துல இப்போ நாய் உட்காந்துட்ருக்கு சார். நாயை ஃபர்தராக ஓட விட்டால் கொலையாளி போன திசையை ஓரளவு யூகம் பண்ணிடலாம். ஸ்லிப்பர் பதவிகளை பார்க்கும்போது கொலையாளி ஒரு பெண்ணாக இருக்கலாம்னு என் மனசுக்கு படுது சார். காரணம், ஈரமணலில் காணப்பட்ட ஸ்லிப்பர் பதிவுகள் குதிகால் ஸ்லிப்பர்களுக்கு உரியவை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஊதுவத்தி விற்கிற ஒரு பெண் புண்ணியகோடியை கொலை செய்து இருக்கலாம் இல்லையா? மேபி சார். கொலையாளி அவ்வளோ சீக்கிரம் இந்த ஏரியாவை விட்டு போயிருக்க முடியாது. நாயை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா சார்? வாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனும் டாக் ட்ரெயினரும் நாயிடம் வந்தார்கள். ட்ரெயினர் நாயிடம் குனிந்து கட்டளையிடும் குரலில் சேஸ் அண்ட் ஸ்பாட் இட் என்ற சொல்ல அது எழுந்து ஸ்லிப்பர் பதிவு வழியாக வெளியேறி ரோட்டில் பாய்ந்தது. ஸ்டீஃபனும் ட்ரெயினரும் பின்தொடர்ந்தார்கள். நாய் 4 கால் பாய்ச்சலில் ஓட பிளாட்பாரத்தில் நடைபோட்டு கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் திசைக்கு ஒருவராய் சிதறினார்கள். பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஓடிய நாய் அதற்கு பிறகு திகைத்த மாதிரி நின்று சுற்றும் முற்றும் பார்த்தது. நிமிஷ நேரம் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. டாக் ட்ரெயினர் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனை ஏறிட்டார். சார், கொலையாளி இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி போயிருக்கலாம்.